இந்த கரும்சார் மிஷின் வந்து யாரும் வாங்கலாம். எலக்ட்ரிக் கரும்சார் மிஷினில் வந்து அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு மிஷின் கொண்டு வந்துக்கிறீங்க. ஆனால் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கண்ணா? ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு கிலோ கரும்பு எவ்வளோ நேரத்தில் வருங்கண்ணா? அண்ணா வணக்கம். கரும்பு சீவறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எலக்ட்ரிக் கரும்சார் மிஷினில் வந்து அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்துக்கிறீங்க. ரொம்ப புதுசாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ அது வந்து மேனுவல் டைப்பு. ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தது அந்த அட்டாச்மெண்ட்டோட இருந்தது மேனுவல் டைப்பு. 2 பிளேடு இருக்கும், மேலே கீழே ஸ்ப்ரிங் இருக்கும். நம்ம விடும்போது அதுக்கு கரும்புக்கு ஏற்றவாறு மேலே கீழே போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிடும். அது மேனுவல் டைப்பு, சரிங்களா? இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP மோட்டரோட ப்ரெஸ்லாம் இன்சைடில் ப்ரெஸ் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டாக்க அப்படியே வெளியில் வரும்போது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வந்துடும். இப்படி க்ளீன் பண்ணி வரதுனால என்னென்னா ரொம்ப சுத்தமாக அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். அப்படியே டேரெக்டாக நம்ம கரும்புச்சாறு மிஷினில் நம்ம எடுத்து ஃபீட் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வெளியில் வரும், சரிங்களா? இந்த கரும்சார் மிஷின் வந்து யாரும் வாங்கலாம். இந்த மிஷின் யாருக்கெல்லாம் பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுய தொழில் செஞ்சு வெறும் கரும்பெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி கட்டுக்கட்டாக கட் பண்ணி எல்லாருக்கும் கரும்பு ஜூஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இந்த மிஷின் உதவும். அதே நேரத்தில் விவசாயி நேரடியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சுகர் கேன் ஜூஸர் ஷாப்பு வச்சுக்கிறவங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆளை விட்டு பண்ணுறதுக்கு இது போல் மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கண்ணா? இந்த மிஷினில் வந்து 1 HP மோட்டாருங்க, சிங்கிள் பேஸ் மோட்டார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்குறோம். நம்ம ஃபார்வேர்ட் போட்டுக்கலாம், ரிவர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிஷினில் வந்து நம்ம கரும்பை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம காமிக்கிறோம். இந்த கரும்பை பாருங்கள். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே விடுறப்போ அந்த கரும்போட எப்படி இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரும்போது அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் 1 கிலோ கரும்பு எவ்வளோ நேரத்தில் வருங்கண்ணா? 1 கிலோ கரும்பு அப்படின்னு எடுக்க முடியாது. ஒரு லெங்க் எடுத்தீங்கன்னாக்க ஒரு 20 30 செகண்டுக்குள்ளே வெளியில் வந்துடுது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மிஷின் வாங்கி வந்து ஒரு தொழிலை கூட பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ ஒரு லெங்க் கரும்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வரும் லெங்க்தோட கரும்பு. அப்போ ஒரு 30 செகண்டுக்குள்ளே கிடச்சிச்சுன்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 2 கிலோ 1 நிமிஷத்துக்கு வருது. 1 மணி நேரத்துக்கு 120 150 கிலோ வந்து இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னால வீடியோவிலே இந்த உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்களேன். ஒரு லேடிஸே வந்து விடுவாங்க பாருங்கள். இது ரொம்ப சேஃப்டியான மிஷின். ஃபுல்லாக கவர்டு பண்ணியிருக்குது. இந்த பக்கம் விட்டாலே உள்ள கையும் போகாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். சேஃபாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தேடு. ஆனால் இந்த மிஷின் வாங்கணும்னா எப்படி நான் வாங்கலாம் உங்ககிட்ட? இந்த மிஷின் வாங்குறவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் அதில் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா இந்த மிஷினை பற்றி முழு தகவலும் அதனுடைய விலை விவரம் ப்ளஸ் வந்து எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போடுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் மிஷினை வந்து உங்களுக்கு ஸ்டாக் ரெடியாக தான் இருக்குதுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம், இமீடியட்டாக நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாங்க. நன்றி வணக்கம்ண்ணா. நன்றி வணக்கம்ங்க.